வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரத்துக்கு உன்னை குறித்து நினைத்திருக்கிறேன் அப்படின்னு வாக்கு பண்ணிட்டாரு. நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே எனக்கு இது போதும், ஒரு சின்ன ரூம்பு போதும், ஒரு 10க்கு 10 போதும், ஒரு 2 குழி போதும், ஒரு 5 குழி போதும், ஒரு சும்மா டொங்கட்டா இருந்தா போதும், ஒரு பத்தளவா இருந்தா போதும், எனக்கு எதுக்கு மேலே வேணாம். ஆண்டவர் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்யாணம் நடக்க, நல்ல மாப்பிள்ளை வரணும், ஏதோ மாசம் ஒரு 10,000 சம்பாதிக்கிறேன் வந்தா போதும், ஒரு நல்லவனா இருந்தா போதும், அது கருப்போ சிவப்போ நெட்டையோ குட்டையோ அது பிரச்சனை, ஒரு 10,000 ரெகுலரா ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குற மட்டும் வந்தா போதும், வேற எது வேணாம். அப்புறம் முன்னக்கூடியே நீங்க வாயை சொல்லி அறிக்கையிட்டு பேசி ஒரு டிமாண்ட் பண்ணு, ஒரு ஒப்பந்தம் பண்ணி நீங்க பேசுறனால அது அப்படியே அது நடக்கிறது. அந்த 10,000 சம்பளம் வாங்குறவனே உனக்கு மாப்பிள்ளையா வருவான். ஆண்டவரே நீ தயால குணம் உள்ளவர், உங்க தயால குணத்தின்படி எனக்கு செய்யுங்கப்பா, நீங்க அற்புதமானவர், நீங்க அதிசயமானவர், உங்க வார்த்தையின்படி எனக்கு செய்யுங்கப்பா அப்படி நீங்க சொல்லும் போது கர்த்தர் கண்டிப்பா நம்மள செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் நிறைய கொடுக்க விரும்புறாரு, நீங்க கொஞ்சமா கேட்குறீங்க. அப்ப நீ கேட்டபடியே உனக்கு ஆக கடவுது, நீ பேசினபடியே உனக்கு ஆக கடவுது, நீ அறிக்கையிட்டபடியே உனக்கு ஆக கடவுது. அதனால அவர் உன் கூடாரத்தை விசாலமாக்க அப்படிங்கிறார். அதான் வாக்குத்தத்தம். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் ஒரு விசுவாசின் தந்தை. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா அந்த வார்த்தையை, கர்த்தருடைய அந்த வாக்குத்தத்த வார்த்தை என்ன செஞ்சாரு? நம்பினார். பார்த்துக்கொள்ளுங்க, அது நடந்தது. அதாவது விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும், சாதிக்க முடியாத காரியத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் தேவன்கிட்ட கேட்குறதுல, ஒரு பொருத்தனை பண்ணுறதுல நல்லதை பேசுங்க. ஒரு கொஞ்சமாக நீங்கள் என்ன செஞ்சா கேட்டுறாதீங்க. நீங்கள் ஜவுளி கடைக்கு போனால் ஒரு நல்ல உயர்ந்த சிலையை தான் எடுக்க விரும்புவீங்க, கம்மியாக ரேட்டில் எடுக்க விரும்ப மாட்டீங்க. அவர் உயர்ந்ததை கொடுக்க விரும்புகிறார். எனக்கு இது போதும், இது போதும் அப்படின்னா அது போதும், அவ்வளோதான். அல்லேலூயா. இந்த இல்லை, இந்த போதும், எனக்கு வராது, எனக்கு கிடைக்காது, எனக்கு நடக்காது, நான் தேர மாட்டேன், அவ்வளோதான், நான் பீஸ் ஆகிட்டேன், நான் நொந்து போயிட்டேன், நான் வெந்து போயிட்டேன், அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் எப்பப்போ வாயில் பேசுகிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். ஒரு விதவை கடன் அடைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறா. பிள்ளைகளை வச்சு எண்ணெய் ஊற்றும் போது பக்கத்து வீடு எழுத்து வீடு எல்லா வீட்லையும் சட்டி அண்டா சட்டி பானை எல்லாத்தையும் வாங்கி எண்ணெய் ஊற்றுறாங்க. எண்ணெய் ஊற்றும் போது வேறு பானை எதுவும் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இல்லை என்கிற வார்த்தை வாயில் வந்து எண்ணெய் நின்று போச்சு. இப்படி குடத்தெடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. எப்போ இல்லை அப்படின்னு வந்துச்சு நின்று போச்சு. என்ன வரும், கிடைக்கும், நடக்கும், எழும்புவேன், பிரகாசிப்பேன், ஜாதிகளை சொந்தமாக்குவேன், அநேக ஜாதிகளை ஆளுவேன், அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பேன் அப்படி நீங்கள் சொல்லும்போது அது உங்களுக்கு என்ன செய்யும்? அது நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரை நடத்தின இயேசு இன்னும் உங்களுக்கு நடத்த வல்லவராக இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும். பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் விசுவாசமாக தான் இருக்கேன், விசுவாசமாக தான் பேசுகிறேன் இப்போ நீங்கள் சொல்லலாம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்னொரு காரியம் நம்மளுக்கு தேவை. நீங்கள் கேட்குற காரியத்துக்கு, ஜெபிக்கிற காரியத்துக்கு விசுவாசம் மாத்திரம் போகாது. விசுவாசத்தோட இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. யாக்கோபு 2:17. அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்களா? திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 2:17. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் விசுவாசமா இருக்கிறேன், கர்த்தர் செய்வார், நம்புறேன் அப்போ நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு நடக்கலை, உங்களுக்கு வரல, எதிர்பார்த்த காரியம் கைகூடி வரல, கடன் பிரச்சனை அடையலை, விளைவினா மாறல அப்படின்னு என்ன கேட்டீங்க? நீங்கள் சுகத்தை பற்றி நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீங்க. ஆனால் கிரியை அதில் இருக்க வேண்டும். அதாவது கிரியை இல்லாட்டா விசுவாசம் செத்து போயிடும். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில் மேன்மை வர வேண்டுமா? உங்க வாழ்க்கையில் உங்க சரீரத்தில் பரிபூர்ண சுகம் வேண்டுமா? நீங்க விசுவாசத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ள கூடாது, விசுவாசத்தோட கிரியையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். கிரியை என்றால் நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருகிற பேர் தான் கிரியை. பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்து போச்சு, செத்த விசுவாசம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த கற்பனை கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும். விசுவாசமா இருக்கிறோம். இப்போ தன்னை நேசிப்பது போல பெரிய நேசி அப்படின்னு வார்த்தை இருக்குன்னா, நீங்கள் எல்லாத்தையும் நேசிச்சிங்கன்னா நீங்கள் கிரியை பண்ணுறீங்க.
உன் மனைவியை நேசி, கணவனை நேசி அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் நேசிக்காம விசுவாசம் இருக்கீங்க அப்படின்னா சரி, கிரியை நீங்கள் என்ன செய்யலை, பண்ணலை. நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் குற்றவாளியாக பேசினால் நீங்கள் கிரியை செய்யலை, பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ வெளிப்படுத்தல் 12:10 என்ன சொல்லுது என்று கேட்டால் வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:10. இரவும் இங்க இருங்க. இப்போ நீங்கள் விசுவாசியாக இருக்கிறீங்க, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, நல்ல ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ உங்களை யாருமே பார்க்கல, உங்களை யாருமே ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களை ஒவ்வொரு நாளும் பிசாசு வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கிறான். நீங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, என்ன தவறு பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, எதை பேசி கொண்டு இருக்கிறீங்க, எதை சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் என்ன நடக்குது, உங்கள் தொழிலில் என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லா காரியத்தையுமே தேவனுக்கு தெரியும். ஆனால் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க விடாமல் அவன் இப்படிப்பட்ட தவறு செய்து கொண்டிருக்கிறான், இப்படிப்பட்ட குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்று தேவனுக்கு முன்பாக இரவும் பகலும் அவன் குற்றப்படுத்துகிறவனாகவே இருக்கிறான். கடைசி வாசிங்க அந்த வரியை. நம்முடைய தேவனுக்கு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய தகப்பனுக்கு முன்பாக பிசாசு குற்றப்படுத்துகிறவனாக இருக்கிறான், நம்மளை குறை சொல்லுகிறவனா இருக்கிறான். தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்படி என்றால் உங்க வாழ்க்கையில யாராவது குற்றப்படுத்துகிறவன் உங்க வாழ்க்கையில வந்தால் அவனுக்குள்ளே குற்றப்படுத்துகிற, குறை சொல்லுகிற ஒரு பிசாசுனுடைய ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறது. அப்ப இந்த சம்பவங்களை வைத்துக்கொண்டு, இந்த காரியங்களை நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் விசுவாசம் இருக்கிறேன் அப்படின்னா இல்ல. அப்பனா கிரியை இருக்க வேண்டும். கிரியை என்ன செய்யணும், இருக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இந்த டிவி நடத்தி கொண்டு இருக்கிறோம், இயேசுவை நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். என்னடா இவரையப்பா பார்த்தா காசு டிவி ஒளியான் டிவி ஒளியே கிடக்கிறாரு அப்படின்னு என்ன செய்யலாம், பரவலாக ஒரு முறுமுறுப்பு இருக்குது. இப்போ ரோட்டில் போராட்ட டிவி கொடு உங்களை முடிஞ்ச செய்யுங்க அப்படின்னா கேட்டுக்கிட்டுருங்க, இல்லை தெரியாத ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டுருங்கண்ணா. தெரிஞ்ச இடத்துல நம்முடைய பிள்ளைகள்கிட்ட, நம்முடைய சபை மக்கள்கிட்ட தான் கேட்குறேன். ஏன்னா இது நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகம் 25:2 வாசிங்க. இப்போ பார்த்தீங்களா என்ன வசனம் என்ன சொல்லு தெரியுமா, இஸ்ரவேல் மக்களிடத்தில் சொல்லு. அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஊழியம் செய்வதற்கு, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, சுவிசேஷத்தை அறிவதற்கு இஸ்ரவேல் மக்களிடத்தில் என்ன செய்ய சொல்லு. அப்பதான் உங்களுக்கு தெரியும் கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அன்பார்ந்தவர்களே நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. தேவையில்லாத முறுமுறுப்புக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்முடைய டிவி ஊழியத்தை பற்றியோ, நம்ம ஊழியை பற்றியோ, சபையை பற்றியோ யாராவது குறை சொன்னாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மாறாக கர்த்தர் பாடு அவர் பாடு, கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார், நீங்கள் இதில் ஏன் தலையிடுறீங்க, உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற ஒரு சபையை குறித்து உங்களுக்கு ஒரு அக்கறை வரணும். இந்த சபையில் ஆத்துமாக்கள் சேருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இந்த சபை வளர்ச்சி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும், இந்த ஊழியம் வளருவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதில் தான் உங்களுக்கு ஒரு கண்ணுங்கருத்து இருக்க வேண்டுமே தவிர, அதாவது நீங்கள் இந்த சபை குறித்து அக்கறையாக இருந்து, விசுவாசிகளை குறித்து அக்கறையாக இருந்து, ஒரு ஜெபத்தில் உறுதியாக நீங்கள் தரித்திருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செய்யும்போது பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுடைய வீடு கட்டப்படும், உங்கள் குடும்பம் கட்டப்படும், உங்கள் பிள்ளைகள் கட்டப்படுவார்கள். இப்போ இஸ்ரவேல் மக்கள் துர்ச்சீதை கேட்டு என்ன செய்கிறாங்க, புலம்புறாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. எக்காரணத்தை கூட்டம் ஊழியத்தை குறித்தோ சபையை குறித்தோ யாராவது உங்களுக்கு ஒரு துர்ச்செய்தி பரப்பினார்கள் என்றால் அந்த பரியாசக்கரை உட்கார இடத்துல நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. பார்த்துக்கணும். அப்படி அவர்கள் குற்றப்படுத்தும் போது அவர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், அவர்களுக்குள்ளே ஒரு கெட்ட ஆவி, குற்றப்படுத்துகிற பிசாசு உள்ளே இருக்கான்னு அர்த்தம். பார்த்துக்கொள்ளுங்க. கெட்டவர்கள் மனம் திரும்புவதற்கு ஜெபிக்க வேண்டும். அதை நாம் என்ன செய்யக்கூடாது, பரவக்கூடாது. ஒரு நமக்கு தெரிஞ்ச குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை நம்ம வெளியே பிரபலப்படுத்தக்கூடாது. தவறு செய்திருக்கலாம், அந்த குடும்பத்தை பற்றி நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும். அந்த குடும்பத்துக்காக நம்ம என்ன செய்யணும், மன்றாட வேண்டும். உண்மையிலே ஒரு ரட்சிக்கப்பட்டவன் ஒரு குடும்பத்தை பற்றி குறை சொல்ல ரட்சிக்கப்படலன்னு தான் அர்த்தம். ஏன்னா உன் கண்ணில் இருக்க திரும்ப பாரு அப்படிங்கிறாரு. நீங்கள் குற்றவாளியை தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அப்படின்னா இந்த கற்பனைக்கு கட்டளைக்கு நீ கீழ்ப்படிஞ்சா நீங்க கிரியை செய்யறீங்க. விசுவாசம் கிரியும் ஒன்று சேரும்போது உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். விசுவாசம் மட்டும் போதாது, கிரியை இருக்கணும். அப்ப கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நீங்க சரியா கடைபிடிச்சு அதன்படி நடந்தீங்கன்னா நீங்கள் கிரியை செய்யறீங்க.
அப்ப இந்த கிரியையும் இந்த விசுவாசம் ஒன்று சேரும்போது உங்கள் ஜெபத்துக்கு பதில் வருகிறது. விசுவாசம் மாத்திரம் இருந்தால் ஜெபத்துக்கு பதில் வராது. விசுவாசத்தோட உங்கள் கிரியை இருக்கணும், உங்கள் நடக்க இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதம் செய்வார். கிரியை என்றால் ஜெபம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும், துதி உங்களிடத்தில் இருக்க வேண்டும், விசுவாசம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும், வேத வாசிப்பு உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அந்த நன்மைகளை நாம் செய்ய வேண்டும், தீமை செய்ய. நம்மளால் ஒரு 4 பேர் நல்லா இருக்கணும், நம்மளால் 4 பேர் கெட்டு போகக்கூடாது, நம்மளால் 4 பேர் சபைக்கு வரணும், நம்மளால் 4 பேர் சபைக்கு வராத கெடுக்கிற வேலை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. 4 பேர் மனம் மாறணும், கெட்டவன் 4 பேர் நம்மளால் மனம் வரணும். அதுதான் கிரியை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் செய்யும்போது, விசுவாசத்தை ஒன்று சேரும்போது ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. விசுவாசம் மாத்திரம் இருந்த போது அது விசுவாசத்தோட கிரியை சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்ப என்கிட்ட கிரியை இருக்கு அப்படிங்கன்னா நீங்க நன்மையான காரியங்களை செய்யும் போது கிரியை உங்களை தேடி வருகிறது. நீங்கள் கிரியை செய்றீங்க. 4 பேருக்கு நன்மையை சொல்லுங்க, கெட்டவனுக்கு நல்ல வார்த்தையை சொல்லுங்க, கெட்டதை பரசாற்றக்கூடாது. ஒரு தவறான குடும்பத்தை பற்றி, தவறான குடும்பம், சரியில்லாத குடும்பம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் மனமாறி விடுவார்கள். அதுக்காண்டி ஜெபிக்கணும் நம்ம. அதுதான் கிரியை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த நாளிலே ஆவியானவர் சொல்லுகிறார், விசுவாசத்தையும் கிரியையும் நீங்கள் ஒன்று சேர்ந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்கள் குடும்பம் கட்டப்படும், உங்கள் குடும்பம் கட்டப்படும். வேதத்தில் அநேக குடும்பங்கள் இருக்கிறது. இன்றைக்கி குடும்பங்களை கட்டப்படாமல் இருக்குது. ஏன் தெரியுமா? குடும்பம் முன்னேற முடியாமல் ஏன் தெரியுமா இருக்குது? குடும்பத்தில் வருமானம் முன்னேறல ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம, இன்றைக்கி அநேக காரியங்கள் மனைவிக்கு கணவன் நிறைய பயப்படுற சூழ்நிலை இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வேதத்தில் அநேக குடும்பங்கள் இருக்கிறது. அதில் ஒரு அழகான ஒரு குடும்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதியாமத்தில் நோவா குடும்பம் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த நோவா குடும்பத்தை கர்த்தர், அந்த தகப்பன், அந்த நோவா தகப்பனோடு உறவாடுகிறவராய் பேசுகிறார் இருக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. அழகான மனைவி. அந்த நோவா சொன்னவன மனைவி அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. ரைட், ஏயா உனக்கு என்ன மெண்டல் ஆயிடுச்சா? இவ்வளோ பெரிய பேலையை கட்டுறதுக்கு நட்டு கலந்து போச்சு உனக்கு? கர்த்தர் சொன்னான்னு சொல்லிட்டு வேலை வெட்டி விட்டுவிட்டு இவ்வளோ பேலையை கட்டு மரத்தை விட்டுங்கிற. ஏன் 3 மகனை விட்டு என்ன குடும்பப்படுத்துறியா? 3 மருமக்கள் வந்திருக்கிறாங்க, அவளை கஷ்டப்பட வச்சிருக்கியா? அதெல்லாம் ஒன்று வேணாம், போ, நீ பேலையை நீ கட்டுறதா கட்டு, கட்டாடி போ அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லியிருந்திருக்கலாம். மனைவி அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். நோவா மனைவி என்ன செஞ்சு கீழ்ப்படிந்தார்கள். சரி, மனைவி தான் கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த 3 மகன்கள் என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிஞ்சாங்க. சரி, மகன் தான் கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனால் வெளியிருந்து வந்த 3 மருமக்கள் மாதிரி என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிஞ்சாங்க. பார்த்துக்கணும். நோவா வார்த்தைக்கு ஒன்றும் மறுப்பு சொல்லவே இல்லை யாருமே. வெளியிருந்து வந்த மருமக்கள் நைட்டு படுக்கும்போது மகனை போட்டு என்ன உங்கள் அப்பனுக்கு என்னாச்சு? உங்கள் அப்பாவுக்கு நட்டு கலந்துருச்சா? பேலையை கட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, மரத்தை வெட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் ஏதோ சுகபோகமாக வீட்டில் வந்து வாழான்னு நினச்சி வந்தா மரத்தை வெட்டு, அதை வெட்டு, இதை விட்டுக்கிட்டு இருக்காரு. போ, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நீ பேலையை கட்டி முடிச்சு பிற்பாடு என்னை கூப்பிடு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மருமகை பிச்சுட்டு போயிருந்துருக்கலாம். இப்போ உள்ள மருமகன் அப்படி தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் நோவா மருமக்கள் அழகான மருமக்களை பார்த்துக்கொள்ளுங்க. மருமகள் அந்த பேலையை கட்டுறதுக்கு ஒத்தாசை பண்ணாங்க. 3 மகனோட ஒத்தாசை பண்ணாங்க, ஆமாம் போட்டாங்க, எல்லா வேலையும் பார்த்தாங்க. 8 பேர் சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. அவ்வளோ பெரிய பேலையை கட்டினதுக்கு தேவன் அதுக்கு பிளான் போட்டு கொடுத்தாரு, இன்ஜினியர் பிளான் போட்டு கொடுத்தாரு. அந்த பிளான் படியே நோவா கட்டினாரு. பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு எதிர்ப்பு இல்லை. அந்த நோவா பேலை ஜெயமாக முடிஞ்சதுக்கு காரணம் அந்த குடும்பத்திற்கு அத்தனை பேர் ஒருமனப்பட்டாங்க, அத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சாங்க, அத்தனை பேர் அதுக்கு ஆமா என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தர் வார்த்தை கட்டுப்பட்டு நடந்தனால அந்த பேலையை கட்டி முடிக்க முடிஞ்சது. அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. காரணம் அந்த குடும்பத்துக்குள்ள கீழ்ப்படிதல் இருந்தது, கர்த்தருடைய வார்த்தை அந்த குடும்பத்தில் இருந்தது. அந்த குடும்பம் கட்டப்பட்டது. இந்த உலகமே அழிஞ்சது, உலகத்தில் ஜீவராசிகள் அழிஞ்சது, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அழிந்தார்கள். நோவா குடும்பம் மட்டும் அது காப்பாற்றப்பட்டது. அதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் கீழ்ப்படிந்தார்கள். ஒருத்தர் கூட மறுப்பு சொல்லல, ஒருத்தர் கூட மறுப்பு சொல்லல. மனைவி மறுப்பு சொல்லல. மனைவி கேலி பண்ணி இருந்திருக்கலாம், மகன் கேலி பண்ணிருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி ஒரு சம்பவம் இருந்தால் இன்றைக்கி மகன் நினைச்சு வந்துடும், ஏய் அப்பா உன் காலம் போச்சுப்பா, என் பொண்டாட்டி நான் கல்யாணம் முடிச்சு வந்திருக்கிறேன், நீ என்னம்மா அவள் வளர்ந்தேன், அவட்ட நெருக்க முடியுமா? நான் அவன் மாமியை விட்டுட்டு போயிடுறேன், நீ பேலையை கட்டாஞ்சி போயிட்டு வரேன், அப்பா வர்றப்பா, அம்மா உன் பூசருக்கு கண்டமாச்சு நான் வர்றேம்மா அப்படின்னு ஒரு மயங்கரை ஓடியே போயிடுவான். இப்போ உள்ள அல்ல மருமக போட்டு பக்கத்தில் போட்டு புருஷ கண்டு சும்மா ஏன்னா உங்கள் அப்பா பேலையை கட்ட சொல்லிட்டு இருக்காரு, மரத்தை வெடிச்சு விட்டாரு, நாளைக்கு போய் அந்த காட்டுக்குள்ளே போய் இந்த மரத்தை வெட்டிட்டு வாங்குறாரு, தேக்கு மரத்தை வெட்டிட்டு வாங்குறாரு, அங்கெல்லாம் போக முடியுமா? யானையை பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு, குதிரையை பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்காரு. இதுக்காக இவன் வீட்டுக்கு வந்தேன் நான், ஏதோ நான் கஞ்சியை குடிச்சு நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா நீ என்னமா இப்படி உங்கள் அப்பா பேச்சை கட்டிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, நீ உங்கள் அப்பா பேச்சை கேட்டால் இவங்க கூட ஒன்றா வாழ முடியாது, அதனால் நீ வந்துரு, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துரு, அங்கே உனக்கு எந்த குறையும் இல்லை, நல்லா பார்த்துக்கோ. எங்கள் அம்மா என் மாமியார் இருக்கான், உனக்கு வேலையை போட்டு கொடுத்துருவான். உங்கள் அப்பா எப்படியா சொல்லி நீ என்ன பண்ணுற, வேலையை நீ கட்டிக்க, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை கழட்டி விட்டு நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி அந்த மருமை
புருஷன் காதில் அந்த மருமக ஓதிக்கிட்டே இருக்கு. இவன் தொல்லை தாங்கம்மா. ஐயோ எங்கள் அப்பா இப்படி பேலையை கட்டுங்கிறாரு, எங்கள் அம்மா அப்பா பேச்ச கேளுங்கிறாரு, இவன் நைட்டு ஃபுல்லாக என்னை தொந்தரவு பண்ணுறா, படுக்க விட மாட்டா, தூங்க விட மாட்டா, இருதாயி நீ காக்கலன்னு செத்துருவேன்னு சொல்கிறா. ஐயோ தொல்லை தாங்க முடியல. அதனால் என்ன அம்மாமார்கள் ரொம்ப விவரமானாங்க. நல்லா இருந்தாங்களே. அந்த ஆதாமை வந்து சாப்பிடு, நீ சாப்பிடு, கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, நீ சாப்பிடலன்னா நான் வரமாட்டேன், நீ சாப்பிடலன்னா நான் வந்து போகணும் அப்படி சொன்னேன். ஐயோ அந்த நேரத்தில் வார்த்தை பார்த்துக்கொள்ளுங்க. அப்படியே கொஞ்சம் பேச்சா இருக்கும். அப்படியே பார்த்தோன்னா அவன் சாப்பிட்டே போட்டு அப்படியே ஏவாள் சோழி முடிஞ்சு. அதனால் ஒரு காரியத்தை நீங்கள் திட்டமிட்டீங்கன்னா குடும்பத்தில் ஒரு மனமாக இருங்க. எல்லாம் சொல்லுங்க, நோவா குடும்பத்தின் ஒரு மனது என் குடும்பத்தில் உண்டாவதாக. என் குடும்பத்தில் மேட்டுக்கும் பள்ளத்துக்கும் நான் போக மாட்டேன். நோவா வார்த்தையை மனைவி கேட்டார்கள், மனைவி வார்த்தையை மகன்கள் கேட்டார்கள், மகன் வார்த்தையை மருமக்கள் கேட்டார்கள். அதே போல் கர்த்தருடைய பேலையை கட்டுவதற்கு எங்கள் குடும்பத்தில் ஒரு மனது தேவை. எல்லாம் எந்திரிங்க. சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே. தகப்பனே மை நன்றியோடு துதிக்கிறோமையா. கர்த்தாவே மை நன்றியோடு துதிக்கிறோமையா. கிருபையின் தேவனே மை நன்றியோடு துதிக்கிறோமையா. அப்பா நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர். அப்பாமை துதிக்கிறோம் 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 ஐயா. ஓ ரபல துரபல கரல ரபா. இறைவனை நம்பி இருக்கிறே, எதற்கும் பயப்படே. இவ்வுலக எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியோ? வாய திறந்து இறைவனை நம்பி இருக்கிறே, எதற்கும் பயப்படே. இவ்வுலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியோ? பயம் என்னை ஆட்கொண்டார், பாடுவேன் அதிகமாய். திருவசன தியானம் செய்து ஜெயம் எடுப்பேன் நிச்சயமாய். பயம் என்னை ஆட்கொண்டார், பாடுவேன் அதிகமாய். திருவசன தியானம் செய்து ஜெயம் எடுப்பேன் நிச்சயமாய். அச்சம் மேற்கொள்ளாது, இறை அமைதி என்னை காத்து. அச்சம் மேற்கொள்ளாது, இறை அமைதி என்னை காத்து. எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியோ? எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியோ? எல்லாம் சொல்லுங்க. இவ்வுலகம் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? என் தேவன் என்னோடு இருந்து என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நான் இழந்ததை எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன். தாவீது இழந்ததை எல்லாம் சின்னது முதல் பெரியது வரை திரும்ப பெற்றுக்கொண்டது போல நானும் திரும்ப நான் பெற்றுக்கொள்வேன். தகப்பனே, உம்முடைய கிருபையும் உம்முடைய பலனும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய அற்புதமும் உம்முடைய அதிசயமும் என்னை ஆளுகை செய்வதாக. நான் நிற்கிற இந்த ஆலயத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த ஆலயம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் கடந்து வரும்படி நான் செபிக்கிறேன். தகப்பனே, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி வழியும்படி இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் இரத்தத்தாலே நான் சொல்லுகிறேன். இந்த மாதத்திலே என் தேவைகள், என் குடும்பத்துக்கு உண்டான எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. சுகத்தின் வல்லமை, பலத்தின் வல்லமை, அற்புதத்தின் வல்லமை, அதிசயத்தின் வல்லமை எனக்கு வருவதாக. என்னையும் என் வீட்டையும் நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை அணுகாத அளவுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய இரத்தத்துக்குள்ளே நான் மறைந்திருக்கிறேன். எந்த சத்ருவின் உட்புகுதலோ எனக்கு வர முடியாது. யோபு குடும்பத்தை வேலி அடித்தது போல என் குடும்பத்தையும் நான் நிற்கிற இந்த சபையும் அவர் வேலி அடித்திருக்கிறார். எந்த அந்தகார வல்லமையோ என் குடும்பத்துக்கும் இந்த சபைக்கும் வர முடியாது. எல்லா முறுமுறுப்பு ஆவிகளை, எல்லா துர்ச்செய்தி ஆவிகளை, எல்லா குற்றப்படுத்துகிற ஆவிகளை
இயேசுவின் நாமத்திலே நான் கட்டுப்படுகிறேன். என் குடும்பத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமாய் எழும்பாத, ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பாத, இயேசுவின் நாமத்திலே மனித உள்ளத்திலே கிரியை செய்கிற பொல்லாத அந்தகார வல்லமையை குற்றப்படுத்துகிற, குறை சொல்லுகிற, பொல்லாத குற்றப்படுத்துகிற ஆவியை இயேசுவின் நாமத்திலே கட்டிப்படுகிறேன். பேசாத. இயேசுவின் நாமத்திலே என் குடும்பத்தை உடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கு பாய்கின்றதே. சொல்லுங்க. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கு பாய்கின்றதே. உங்க வல்லமைய சுகமானே, உங்க வார்த்தைய சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே. வாயத்திறந்து சுகமானே. எல்லாரும் சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. முதுகு தண்டு இதயோ மூளை நரம்பு ரத்த வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு இதயோ மூளை நரம்பு ரத்த வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணையோ இறைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. குடல் தோல் கணையோ இறைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. இசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. எல்லாரும் இசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமைய சுகமானே, உங்க வார்த்தைய சுகமானே, உங்க தழும்புகள சுகமானே, உங்க தயவின சுகமானே. ஓ சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கு பாய்கின்றதே.
சுகம் தரும் என் தெய்வமே. ஊற்றப்பட்டுக் கொண்டு இருக்கிறது சுகத்தின் வல்லமை, சுகத்தின் வல்லமை ஊற்றப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. எல்லா பலவிட கட்டுகள் அறுபட்டு போவதாக. இப்போது ஒரு சுகமளிக்கும் வல்லமையால் சுகமானே. ஆமென் ஆமென். பாலா தூடா பாக்காட்டா ரபோ சுகமானே. உங்க தயவினால் சுகமானே. ஆமென். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியால் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியால் பரவி பாயுதே. கற்பப்பை கட்சி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. கற்பப்பை கட்சி கற்ப திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட கற்ப திறக்கப்படுவதாக. நுரையீரல் சுவாசம் சுகமணிக்கு வல்லமை, சுகமணிக்கு வல்லமை, சுகமணிக்கு வல்லமை. இப்போது இறங்கட்டும், இப்போது இறங்கட்டும். இப்போது சுகமணிக்கு வல்லமை, இப்போது சுகமணிக்கு வல்லமை. ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. மகிமை இயேசையா. ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையா சுகமானே. உங்க சுகமானே. ஆமென் 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 ஆமென். தழும்புகளால் சுகமானே. ஆமென் ஆமென். தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9433313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.